அன்னியாசே ஆர்மேஸ் இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப்ஆன ஹேட் டு லவ்வோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாச்சும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் எனக்காண்டி லைக் பண்ணிவிடுங்க சரியா? சரி வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, நீங்களும் ஜிமினும் பெங்களூருக்கு கிளம்பியிருப்பீங்க கரெக்டாக, அதோட முடிச்சிருந்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா? இப்போ ஒரு ஏர்போர்ட்டை தான் காமிக்கிறாங்க, பெங்களூர் ஏர்போர்ட் அப்படின்ட்டு இருக்குது வெளியில். ஓகேவா? உள்ளே பார்த்தா நீங்களும் ஜிமினும் இப்போ தான் ரீச்சே ஆகுறீங்க. ரீச் ஆனோடனே உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இது தானே நீங்கள் கொரியாக்கே போயிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்ததே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம்டா அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ரொம்பவே குஷி, இங்கே வந்துட்டோம், அப்படியே போகும்போது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. அப்போ ஜிம்னை காமிச்சா இங்கெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இந்தியாவிலேயே. ஸோ அதனால தான் பெங்களூரில் இருக்க ஒரு பிரான்ச்சுக்காண்டி வந்திருக்காரு, ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் ஜிமினும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஜிமின் எந்த ரியாக்ஷன் கொடுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு, நீங்கள் தான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அப்போ எல்லா சூட்கேஸும் எடுத்துகிட்டு ஜிமின் முன்னாடி போயிட்டுருக்கார். நீங்களும் சரின்ட்டு எல்லா சூட்கேஸும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ அவ்வளோலாம் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கீங்க. முன்ன மாதிரியெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இப்போ நீங்கள் இல்லை, கொஞ்சம் ஓகேவாக இருக்கீங்க. ஸோ அதனால உங்கள் ஏரியாவுக்கு வந்தோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி குஷி, இந்தியாவுக்கு வந்ததே உங்களுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்கனால நீங்கள் அதெல்லாம் மறந்துருக்கீங்க. டெம்பரரியாக தான் மறந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எப்போ அதெல்லாம் ஃபீல் பண்ணி அழுவ போகிறீங்களோ தெரியல. இப்போ நீங்களும் உங்களோட சூட்கேஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க, வெளில வந்துட்டீங்க. அப்போ ஜிமின் ஹலோ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. அங்கே ஒரு டாக்ஸி வந்து இந்த மாதிரி தெரில. நீங்கள் சார் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ ஜிமின் இல்லை நீ எல்லாம் ஒன்று கூப்பிட வேணாம், நானே கூப்பிட்டுக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினை கூப்பிட்றாரு, ஒரு டாக்ஸி கூட வந்த மாதிரி தெரில. நீங்கள் பார்க்குறீங்க, இன்னைக்கு கூப்பிட்ருவானா இல்லை நாளைக்கு விடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் ஹலோ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு மாடர்னாக கூப்பிட்றான், அவ்வளோட்டு ஸ்டைலிஷாக கூப்பிட்டுட்ருக்காரு. ஒரு டாக்ஸி கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. நீங்கள் போதும் சார், நீங்கள் கூப்பிட்டு கிழிச்சதெல்லாம் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜிமினை கூப்பிட்டு என் பின்னாடி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஜிமினும் எங்கே போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அங்கே டாக்ஸிக்காரங்க நின்றுட்டுருக்காங்களா, நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஜிமின் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. எங்கே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த டாக்ஸியில் ஏறி போயிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ ஜிமினு ஏன் நம்ம நின்றதுக்குலாம் டாக்ஸி வராதா அப்படின்னு கேட்குறாரு. சார் இது ஒன்றும் கொரியா கிடையாது புரியுதா, இது பெங்களூர், இங்கெல்லாம் நாம் தான் போய் டாக்ஸிக்காரங்கிட்ட கேட்கணும், அவங்களெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமினு உனக்கு ஃபஸ்ட்டு கன்னடா தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓ தெரியுமே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜிமின் ஷாக் ஆகிட்டாரு. என்ன கன்னடா தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும்? சார் உங்களுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்தியாவிலேருந்து தான் கொரியாக்கே வந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி இருந்துட்டு போகுது, ஆனால் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. சார் அதெல்லாம் அப்படி தான் சார், நேட்டிவ் லாங்குவேஜெல்லாம் கற்று வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, இது குடும்பமா பண்ணுறா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காருல, அவர்கிட்ட ஹலೋ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು அப்படின்னு சொல்கிறீங்களா? அவர் ஓ ಹೌದಾமா ಬಂದೆ அத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன பேசுனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் அது ஒன்றும் இல்லை சார், இந்த அட்ரஸ்க்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன், அவங்க சரின்னு நாங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓ அவ்வளோதானா, ஆனால் எதோ பெருசாக பேசுன மாதிரி இருந்துச்சே அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. இல்லை சார் அவ்வளோதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. சூட்கேஸ் எல்லாம் ஜிமின் எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சுக்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா? அந்த அங்கிள் ಏನು ಹೇಳಿದ್ರಿ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் அங்கிள் ನೀವು ಗಾಡಿ ಎತ್ತಬೇಕಂತೆ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாளிக்கிறீங்க. ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. அவர் தான் கன்னடான்னு தெரியுதுல்ல, தமிழில் பேசினா அவருக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு தான் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகுது, நீங்களும் ஜிமினும் அந்த டாக்ஸிலேயே போயிட்டுருக்கீங்களா? இப்போ சென்ட்ரல்லையே அந்த கார் நின்றுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமினும் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு போல். ஏனாಯ್ತು ಅಂಕಲ್ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அது ஒன்றும் இல்லைம்மா ಸ್ವಲ್ಪ பஞ்சர் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரா? நீங்கள் அது ஒன்றும் இல்லை, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது வேறையா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த முன்னாடி இருக்க ಅಂಕಲೇ ಏನು ಫೀಲ್ ಮಾಡಬೇಡಿ, ನಾನೇ ಯಾರನ್ನಾದರೂ ಬರ್ಸ್ತೀನಿ ஓகேனா, ನೀವು ಆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் என்ன சொல்கிறாரு?
அது ஒன்றும் இல்லை, அவர் வேற யாரையோ வர வைக்கிறாராம், அவங்க டாக்ஸியில் ஏறி போகணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின், ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ சீக்கிரம் பண்ண சொல்லு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಹೇಳ್ತೀರಾ அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அந்த அங்கிளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாக்ஸி வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினும் அந்த டாக்ஸியில் ஏறிட்டு போயிட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் எந்த டாக்ஸி மாறாதுல்ல அப்படின்னு கேட்குறாரு உங்ககிட்ட. மாறாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டே சொல்கிறீங்க. ஜிமின், இவர்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ வேறு டாக்ஸியில் தானே போயிட்டுருப்பீங்க. அந்த அங்கிளுக்கு நல்லாவே தமிழ் தெரியும் போல். அவர் நீங்கள் தமிழில் பேசிக்கிறீங்களா அதை பார்த்துட்டு, ஓ நீங்கள் தமிழாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் நாங்கள் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓ அப்படியாம்மா நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ தமிழா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த டிரைவர் அங்கிள்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மிக்கு தான் கடுப்பாக இருக்குது, இவன்ன என்னமோ ரொம்ப நாள் சொன்ன மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அந்த அங்கிளும் ஜிம்மினை பார்த்துட்டு, என்னம்மா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் உன் கூட பேசுறது பிடிக்கல போலியே, அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு, அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. ஜிமின் அங்கே சிரிச்சிட்ருக்காரு. ஜிம்மினுக்கு குஷி ஆகிடுச்சு, ஏன்னா பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிம்மின் சைலண்ட் ஆகிட்டாரு. ஹலோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவர் என்னோடய பாஸு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓ அப்படியாம்மா, சாரி நான் தான் இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரிம்மா நான் அதில் இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிவி, என்ன 1/2 hour ஆகுமா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நீங்கள் பின்னா தூரமாக இருந்தால் 1/2 hour தான் ஆகும், பின்ன என்ன சீக்கிரம் போய்டுமா? உங்களுக்கு தெரியல பெங்களூரில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியுமா? அதை க்ராஸ் பண்ணி போகிறதையும் 1 hour மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன 1 hour அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்ம ஷாக் ஆகிட்டாரு. அந்த அங்கிள், ஆமாப்பா இங்கெல்லாம் ஜாஸ்தி டிராஃபிக்கு, உங்களுக்கு தெரியாது பாருங்கள், இன்னும் ஒரு 2 minutes எப்படி டிராஃபிக்காக போகுதுன்னு அப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளாட்டி டிராஃபிக்கு அங்கேயும் இங்கேயும் ஆரன் சவுண்டு. ஜிம்மினால் அதை கேட்க முடியல. என்ன பெங்களூர் இவ்வளோ கேவலமாக இருக்குது, நான் இதுவரையும் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை, இல்லைன்னா இங்கெல்லாம் நான் என் பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பனே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, புலம்பிட்டு இருக்காரு. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. பின்ன யார் சார் உங்களை இங்கே வந்ததே இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி சார் பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னே கலாய்ச்சிட்ருக்கீங்க. ஜிமின், இங்கே பாருவையன், என் பிஸ்னஸை வைடு பண்ணணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் முடிய மாட்டேங்குது, அங்கே என்னமோ உருண்டுட்டு போகிற மாதிரி வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. ஜிமின்னு பார்க்குறது, என்ன இன்றைக்கி போயிடுமா என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வெளியில் பார்த்துட்டு எப்படி இருக்குது பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பெங்களூர் வரணும்னு ஒரு பெரிய ட்ரீமு, ஸோ அதனால தான் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கீங்களா? ஜிமின், ஏய் உனக்கு போரே அடிக்கலையா, என்ன இது இப்படி இருக்குது, நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் இல்லை சார் இதுதான் ஃபஸ்ட் டைம், எவ்வளோ அழகாக இருக்குல்ல பெங்களூர், குளிர்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேச்சரில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின், என்ன டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு கேட்டா, இவனா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் பாட்டில் வெளில சுற்றி பார்த்து வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வண்டி போகுது ஜிமினால் முடியல இதுக்கு மேலே. என்ன சார் சீக்கிரம் போகலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. போகலாம், ஆனால் இங்கே டிராஃபிக் இருக்கே, நான் என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவர் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு, வேலை வழி இல்லைல்ல, ஸோ அதனால் சும்மா உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்ருக்கீங்க. இதில் நீங்கள் உங்கள் பேக்கில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க போல், அதெல்லாம் எடுத்து தின்னுட்டு வந்துட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்ன இதுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணுமா எடுத்துகிட்டு வந்தா ஊர்லேருந்து அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஜிமின் பார்க்குறாரு, கொஞ்சமாச்சும் பாஸு கொடுத்துட்டீங்கன்னு தோணுதா, இவ்வளோ எப்படி முக்கிக்கிறாப்பாரு அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சார் உங்களுக்கு வேணுமா? அப்போ ஜிமின் நான் எடுக்கலான்னு போகிறேன், நீங்கள் உங்களுக்கு வேணாம்மா, சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் என்ன சொல்ல வரலாருன்னே கேட்காம நீங்கள் பாட்டில் உட்காந்து செம்மையாக ஸ்நாக்ஸை மொக்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படியோ டைம் ஸ்கிப் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சேர்றாங்களே, ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க ஜிமினும் வேணும். ஸோ ஹோட்டலுக்கு வந்த பிறகு தான் ஜிமின் இறங்கின பிறகுடா அப்பாடி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தாங்க கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு உள்ளே இருக்க அங்கிள், இல்லை இந்த காசெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது, நீங்கள் இந்த காசு கொடுக்கக்கூடாது, இந்தியன் காசு கொடுங்க, எல்லாம் பேடிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஆமாம் காசெல்லாம் இங்கே இது கொரியன்து, அது எப்படி இங்கெல்லாம் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஒரு ஃபோன் எடுத்து பேடிஎம் பண்ணலான்னு போகிறாரு. பார்த்தா ஃபுல்லு நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ அவரால் அதை கூட பண்ண முடியல. நீங்கள் சார் பண்ணுங்கள் சீக்கிரம், டைம் ஆச்சு, எனக்கு சுஸ்தாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அது நெட்வொர்க் இஷ்யூ இருக்குனால அது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் சார் விடுங்க, நீங்கள் பண்ணவே கிழக்கு தேவையில்லை, ஒரு காசு கொடுக்குறதுக்கு எவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணி விட்றீங்க அந்த டிரைவருக்கு. அவரும் சரிம்மா நான் கிளம்புறேன், ஏதாச்சும் வேணுன்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஜிமினும் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே இவளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வர்றாரு. சரி புக் பண்ணுங்க சார், புக் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? புக்கா அது இப்போ தான் பண்ணணும் சார். என்ன சார் நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேணாமா? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏய் நீ தானே அசிஸ்டண்ட், இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் எங்கே எனக்கு டைம் கொடுத்தீங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு? எனக்கே திடீர்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடி திட்டிருக்கீங்க பாஸ் கூட பார்க்காம. அவர் பார்க்குறாரு, என்னடா ஒரு பாஸுன்னு கூட மரியாதை கொடுக்காம இவ பாட்டில் திட்டிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் வாய்ஸை லோ பண்ணிட்டு சாரி அது ஏதோ டென்ஷனில் பேசினேன் சார் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. ஜிமின்னு டென்ஷனு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 ரூம் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் போயிட்டு அங்கே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இவர் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அவ்வளோ நேரமாக பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் பண்ணுறாரு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்களா? அப்போ ஜிமின் உங்ககிட்ட வராரு. என்ன புக் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஜிமின் உங்ககிட்ட வந்துட்டு சார் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வையன் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன சார்? இல்லை என்னோட டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால நீ அப்படின்னு சொல்கிறாரா? அதுக்கு நானே சார் பண்ணணும், என்னாலலாம் காசு கொடுக்க முடியாது, என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வையன் ப்ளீஸ் இப்போ மட்டும் கொஞ்சம் அவசரத்துக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் என்ன பண்ணுறது தெரில. சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என் காசெல்லாம் கரியாக்குறீங்க. ஏய் என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், நான் தானே உனக்கு சேலரி கொடுக்குறேன், இதையும் சேர்த்து கொடுத்துட்றேன் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் என்கிட்ட இருக்க சேவிங்ஸு சார், இதெல்லாம் கொடுக்க முடியாது, அதுவும் லக்ஸுரியஸான ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்கிட்ட இருக்க மொத்த காசும் வேஸ்ட்டாக போயிடும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் நான் கொடுக்குறேன்றல்ல, டபுளாகவே உனக்கு கொடுக்குறேன் கொடு அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் ஓ டபுளாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவரும் போயிட்டு எல்லா ரூமெல்லாம் புக் பண்ண பிறகு அதோட கீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்தா உன்னோட கீ 609 எந்த 606 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்கு தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்னோட லக்கேஜ் எல்லாம் பார்த்தா அவங்க ஏகப்பட்டது இருக்குது. ஜிமின்ஸில் பாதி தான் உங்களது இருக்கும் போல். நீங்கள் பார்க்குறீங்க இவன் பொண்ணா இல்லை நான் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என்ன ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. சார் என்னது இது அப்படின்னு கேட்குறீங்க. என்னதுன்னா அதெல்லாம் என் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் பொண்ணு சார். ஆமாம் நீ பொண்ணு தான், ஆனால் பையன் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் சொல்ல வரதை கேளுங்க, நானே ஒரு பொண்ணு, நானே அவ்வளோலாம் துணி எடுத்துகிட்டு வரல, நீங்கள் என்ன இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஜிமின் யார் சொன்ன இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்ன்னு அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. என்ன அப்புறம் என்ன சார் இருக்குது உள்ளே அப்படின்னு கேட்குறீங்க. ஃபுல்லு ஃபைல்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஜிமின் சீச்சி அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு சூட் கேஸில் மட்டும்தான் ஃபைல்ஸு, மிச்சதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஷியல் மாஸ்க்கு அப்புறமா ஃபேஷியல் கிளென்சரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேஸ் சம்மந்தப்பட்டதாக சொல்லிகிட்ருக்காரு. ஃபேஸை நீட்டாக வச்சுக்கணும், பலன்னு வச்சுக்கணும்னு பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நாமளே இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோமே, ஒரு பையனாக இருந்துக்கிட்டு என்ன இவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் சரி அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் பார்த்துட்டே போகிறீங்க, இவ்வளோ லக்கேஜஸ் பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா அதை தூக்கிட்டு வருவார்ல அவர் பாவம், இவ்வளோ லக்கேஜஸும் தூக்கிட்டு வரணும் 6th ஃப்ளோருக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவரும் அதை பார்த்துட்டு இவன் பொண்ணா இல்லை பையனா, என்ன இவ்வளோ லக்கேஜ் இவந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்க்குறாரு. ஜிமின் ரூமுக்கு போயிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் லக்கேஜஸ் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களது ஒரு 2 சூட் கேஸு அதுக்கப்புறம் பேகு அந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் இருக்குது உங்களது, அதனால் நீங்களே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் கூட நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை சார் நான் பரவாயில்ல நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கூட பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சூட் கேஸ் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு
வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார் 6th floor-க்கு. நீங்கள் ஒரு லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் லிஃப்ட்டில் இருக்கீங்க. போயிட்டுருக்கீங்களா, எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஃப்ட்னாலே. அதனால் நீங்கள் கொஞ்சம் பதறிட்டு தான் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. அது போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5th floor கிட்ட போயிடுச்சு. அப்போ திடீர்னு அப்படியே லிஃப்ட்டே ஆஃப் ஆகிடுது. உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ லிஃப்ட்டே ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஜிமின் ஏய் கூல், ஏதாச்சும் அங்கே டெக்னிக்கல் எரராக இருந்திருக்கும், இரு இப்போ ஆன் ஆகிடும், ஒரு 5 minutes வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுற, இரு ஒரு 5 minutes போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் செம்ம பயமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருட்டாக வேறு ஆகிடுச்சு, ஃபுல்லு ஷட் டவுன் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதனால் லைட்டு கூட இல்லை, நீங்கள் பயந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் எதுக்கு இப்போ இவ்வளோ பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2 minutes மறுபடியும் லிஃப்ட் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்போ தான் மூச்சு விட்றீங்க, அப்பாடி எப்படியும் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்களும் ஜிமினும் இப்போ உங்கள் ஃப்ளோருக்கு வந்த பிறகு நீங்கள் வெளில வரீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஜிமின் என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டு அந்த கார்டு இருக்குல்ல, அதையும் தப்பாக போடுறீங்க, அது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜிமின் நீதானும் எதுக்கு இப்படி இருக்க, கூட நானே ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கி ஓப்பன் பண்ணி விட்றாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டானா உள்ளே போகிறீங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த நடுக்கம் தாங்கலை, ஏன்னா லிஃப்ட் சடனாக ஆஃப் ஆனது உங்களுக்கு செம்ம பயமாக ஆயிடுச்சு. ஜிமின் இந்தா சூட்கேஸில் இங்கே வைக்கட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் அங்கே வச்சுட்டு கொஞ்சமாச்சும் கூல்டன் ஆகும், இன்னும் ஏன் அப்படியே அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் சரி ஓகே ரெஸ்ட் எடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பணும், ஓகேவா, 10 o'clock நம்ம கிளம்பணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு ஒரு ரூமுக்கு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த ஃபியர் உங்களால் இன்னும் அந்த பயத்தை இன்னும் உங்களால் போக்க முடியல, அதனால் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சுஸ்தாக இருக்கே, கொஞ்சம் தூங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இல்லை இன்னும் 2 hours தான் இருக்குது மீட்டிங் போகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ 2 hours தான் இருக்கே, அப்புறம் என்ன 1 hour நீ தூங்கு, அப்புறம் ரெடியாகு, அலாரம் வைக்கலாம், அப்போ நம்ம எந்திரிச்சிக்கலாம், இன்னும் 1 hour மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் 1 hour நம்ம ரெடியாகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலாரம் வச்சுட்டு சரிடா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டீங்க. செம்ம தூக்கம், படுத்தோன்னே தூங்கிட்டீங்க, அவ்வளோ டீப்பாக தூங்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுதா, அப்போ டோர் நாக் ஆகுது படப்படான்னு. நீங்கள் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு தூக்க கலக்கத்துலேயே பார்க்குறீங்க. ஜிமின்னு சார் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறீங்களா கேஷுவலாக. வயன் உன்னையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்களா. என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் உன்னை என்ன சொன்னேன், 10 o'clock போகணுன்னு சொன்னேன், நான் உன்னை எழுப்ப சொன்னேன் தானே 9 o'clock, ஏன் எழுப்பல அப்படின்னு கேட்குறாரு. சார் என்ன சார் 9 o'clock ஆகிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. 9 o'clock ஆவா, இப்போ 10 o'clock ஆக போகுது, இன்னும் 10 minutes தான் இருக்குது 10 o'clock-க்கு, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் பார்க்குறீங்க. ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனுக்கு இது பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோன் வேறு ஆன் ஆக மாட்டேங்குது. ஐயோ என் ஃபோன் இன்னும் பேட்டரி டெட் ஆகிடுச்சா, ஐயோ அதனால தான் அலாரம் அடிக்கல போச்சு, நீங்கள் திட்டு வாங்க போகிறேன் இவன் கிட்ட, என்ன போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ரெடி ஆகிட்டு எப்படியோ ரெடி ஆகிட்டு 2 பேரும் கீழே ஓடி வரீங்க. இதில் வேற கார் வேற அவர் புக் பண்ணியிருப்பார் போல், அந்த கார் வரத்துக்கு வேற டைம் ஆகிட்டுருக்கு. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. என்ன சார் ஒன்னிய இரு மீட்டிங் முடிட்டோம் அப்புறம் பார்த்துக்குறேன் ஒன்னிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வெயிட் பண்ண ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மாதிரியெல்லாம் இருக்கும்ல, ஸோ இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டில் ஓட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் போயிட்டு சார் அதெல்லாம் வெயிட் பண்ண ஆகாது, இதில் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஏன்னா இதில் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. சார் அதெல்லாம் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் உட்கார்றாரு. நீங்கள் சார் நீங்கள் ஓட்டுறீங்களா. ஆமாம் நான் ஓட்டுறேன் நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு ஜிமினை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின்னு ஓட்டிகிட்ருக்காரு. பார்த்தா அது சைக்கிளை விட மோசமாக அது ரன் ஆகிட்டுருக்கு.
சார் சீக்கிரம் ஓட்டுங்க. என்னால் முடிஞ்சால் ஓட்ட மாட்டேனா, இது ஏன் இப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் ஓட்டினா தானே ஓடும், நீங்கள் என்ன ஆமையை விட ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வேறு நீங்கள் பரபரப்பாக சொல்லிகிட்ருக்கீங்க. அங்கே கான்வர்சேஷனே ஒரு மாதிரி பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சார் நீங்கள் இறங்குங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜிமின் என்ன உனக்கு ஓட்ட தெரியுமா? சார் எனக்கு அதெல்லாம் தெரியும் சார், நீங்கள் இறங்குங்க ஃபஸ்ட்டு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. டைம் ஆனதே ஒன்றால் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு என்ன சார், நீங்கள் எழுந்திரிக்கல, அது உங்கள் மிஸ்டேக்கும் தானே, என்ன என்னையை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைமில் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க வண்டியை ஓட்டுறதுக்கு. செம்ம வேகமாக ஓடிட்டுருக்கீங்க, இதில் வர டிராஃபிக்கு. ஐயோ பெங்களூர்னால் இது ஒரு ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என்னாச்சு டிராஃபிக்கா, ஐயோ என்ன போகுது, இன்னும் சீக்கிரம் போய் சேரணும், 5 minutes தான் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஒரு ஐடியான்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகுது. ஜிமின் எப்படி போகிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறீங்க. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கு மேலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, குறுக்காலாம் போயிட்டுருக்கீங்க. ஜிமின் பார்க்குற ஏதாச்சும் ஆகிட போகுது, ஆக்சிடென்ட் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, வண்டியை சந்துக்குள்ளெல்லாம் இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு பதறுது. ஐயோ கடவுளே என்னை மட்டும் காப்பாற்றிருங்க, இவ கூட வந்து தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு அங்கே வேண்டிகிட்ருக்காரு. ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்படியோ அந்த சந்து புந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போய் எப்படியோ நிப்பாட்டுறீங்க. அது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கனால அதுக்குள்ளெல்லாம் போகுது, அதனாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்படியோ போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்கள் செம்மையாக மூச்சு வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதுக்கு மேலே முடியல, உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது, அதனால சார் நீங்கள் போங்க இந்தாங்க ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறீங்க. ஜிமின் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு அவர் ஓடிட்டுருக்காரு. மீட்டிங் போய் அட்டன் பண்ணணும், ஏன்னா அவங்க ரொம்பவே பஞ்சுவலானவங்க, கரெக்ட் டைமுக்கு போய் சேரணும், இல்லைனா மீட்டிங்கே கேன்சல் ஆகிடும், இது ஒரு பெரிய டீலு. ஸோ அதனால தான் ஜிமின் இங்கே பெங்களூருக்கே வந்திருப்பார், அதனால தான் அவசரமாக ஓடிட்டுருக்காரு. இன்னும் 5 seconds தான் கவுண்ட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் நடக்க முடியாமல் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் ஓடிட்டு வந்து எப்படியோ வந்துட்டாரு. நல்லவேளை அவங்க எந்திரிச்சு போகிற மாதிரி ஸ்டேஜில் இருந்திருக்கோம், நல்லவேளை வந்துட்டாரு. சாரி சார் கொஞ்சம் டிராஃபிக் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறாரு. அவரும் சரிப்பா கொஞ்சம் பொறுமை அப்படின்னு சொல்லி நல்லவங்களாக தான் இருக்காங்க, ஸோ அதனால தான் சரிப்பா கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின்னு சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஃபஸ்ட் வாங்க நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அங்கிள் இல்லை நீ ஃபஸ்ட் தண்ணி குடிப்பா, அதில் அப்புறம் பேசிக்கலாம், பாரு எப்படி மூச்சரிக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஓகே சார் இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரா. ஏன் இவ்வளோ அவசரம், காலைல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரா. ஏன் இப்படி பண்ணுற, மீட்டிங் முக்கியம் தான், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஒரு வெயிட்ரஸை கூப்பிட்றாரு. மிஸ்டர் ஜிமின் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆப்போசிட் அங்கிள். ஜிமின்னு இல்லை சார் எனக்கு ஒன்றும் வேணாம், சொல்லுப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் ஏதோ சொல்கிற மாதிரியே இல்லையா. ஸோ அவரே இங்கே நமக்கு ಸ್ವಲ್ಪ காஃபி எடுத்துக்கோம்பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெயிட்ரஸும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஜிமின் சாரி சார் நான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நீங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடியே நீங்கள் நடக்க முடியாமல் நடந்துட்டு வரீங்க வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்கள் குட் மார்னிங் வைக்கிறீங்க. அவரும் சரிம்மா நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. ஜிமின் இவ என்னோட அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா சரி நீ உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நோ ப்ராப்ளம் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. நீயே ஒரு மாதிரி சுஸ்தாதமாக இருக்க, உட்காருமா, அப்புறம் மயக்க போட்டு ஏதாச்சும் விழுந்துட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் உட்காரு அப்படின்னு சொல்கிறதா. நீங்கள் சரின்ட்டு அப்புறம் தான் உட்காருறீங்க. அப்புறமா அங்கே காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, காஃபியே வருது. இந்தாங்க 2 பேர் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. நீங்களும் சரிடா நீங்கள் செம்ம பசியாக இருந்திருப்பீங்க, காலையிலே செம்ம பசியாக தான் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணும் அது இதுன்ட்டு அந்த டென்ஷனில் சாப்பிட்றதே மறந்துருப்பீங்க. இப்போ காஃபி எடுத்து நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க, சூடாக வேறு இருக்குது, நீங்கள் பழக்குன்னு அந்த பசியில் குடிச்சனால வாய் வேறு சுட்டுக்குறீங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேறு சிந்திடுது. ஜிம்மின்னு பார்க்குறாரு. ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற அப்படின்ட்டு.
சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டே ஜிமின் உங்களை திட்டிருப்பாரு, நீங்கள் வேறு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ சம்பவமாக இருக்குது. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்க அங்கிள், ஏன் பரவாயில்லம்மா, ஏம்மா இப்படி பண்ணிக்கிற, பார்த்து குடி, போ இங்கே தான் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கும், போ க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சார் அப்போ டைம் ஆகிடுமே சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? பரவாயில்லம்மா, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்களும் ஜிமின் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடையே சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமின் பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இவன் பாரு எப்படி முறைக்கணும், நம்மளை என்ன பண்ண போகிறோன்னோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே பக்கத்தில் சில பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கன்னடாவில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உங்களுக்கு ಆಪೋಸಿಟ್ಲಿ ஒரு ಅಂಕಲ್ ಉட்ಕಾந்துட்டு இருப்பாರ್ல, ಅವರ ಪತಿ தான். ಇವ್ರು ಸ್ವಲ್ಪನೂ ಒಳ್ಳೆಯವರೇ ಇಲ್ಲ, ಹುಡುಗಿರನ್ನ ಕಂಡ್ರೇ ಬಿಡಲ್ಲ, ಡೈಲಿ ಹುಡುಗಿರನ್ನ ಕರ್ಕೊಂಬರೋದು, ಇಲ್ಲಿ ಏನಾದರೂ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆ ಹುಡುಗಿನ ನಾಶ ಮಾಡೋದು, இவனுக்கு ಕೆಲಸ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும் இல்லை கன்னடா? ஸோ உங்களுக்கு புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உட்காந்துருக்கான்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு, அவன் கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பொண்ணை டெய்லி கூப்பிட்டு வந்துட்டு ஜல்சா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு ஒரு மாதிரி ஹோட்டலு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அதனால தான் அந்த பொண்ணுங்க வேறு யாரும் இல்லை, இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற பொண்ணுங்க தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இது கேட்குறீங்க, என்ன பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே, ஆனால் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரின்ட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, அந்த அங்கிள் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பயமாயிடுச்சு. சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை கூப்பிட்றீங்க. ஜிமின் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன பேசணும்? இரு ஃபஸ்ட்டு மீட்டிங் முடியட்டும், அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. நீங்களும் சரின்ட்டு கம்முன்னு ஆகிட்டீங்க. நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல நான் ஆப்போசிட் இருக்க அங்கிளை. நீங்கள் திரும்பி ஒரு மாதிரி கீழே கொஞ்சம் மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அந்த அங்கிள் ஜிமின் கூட எல்லா மீட்டிங் அதெல்லாம் ஓகே வர மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜிமினுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு, ஓகே ஆகிடும் அப்படின்ட்டு. அப்புறம் சரி இன்னைக்கு நைட் பார்ட்டி வைக்கிறேன், வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்குறாரா. ஜிமின் அதுக்கு என்ன சார், வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போனா உங்கள் அசிஸ்டண்ட்டே கூப்பிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என் அசிஸ்டண்ட்டா? அவ்வளோ வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் நான் வரணும், நான் எப்போ ஒத்துக்கிட்டேன் நான் வரேன்னு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஜிமின் உங்களெல்லாம் கண்டுக்க கூட இல்லை, ஒரு பாட்டில் ஆன்சர் பண்ணிட்டு சரி சார் வந்துடுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அங்கிள் அதுக்கு ட்ரெஸ் கோட் ஒன்று இருக்குது, நான் சொல்லிடுறேன், நீங்கள் அந்த மாதிரி போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பார்க்குறான் பாரு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் சரி சார், சரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே தான், இந்த ஹோட்டலு எங்களது தான், நீங்கள் இங்கேயே கீழே பார்ட்டி இருக்குது, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே சார் வந்துடுறோம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வாவையன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். நீங்கள் சார் என்ன சார் என்கிட்ட கேட்காம நீங்கள் பாட்டில் இப்படி சொல்கிறீங்க, பின்ன உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எல்லாம் ஆன்சர் பண்ணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார் பார்ட்டிக்கெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் வர முடியாது? இல்லை சார் இங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் அவரை பற்றி அந்த அங்கிளை பற்றி எது பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன பேசினா நம்மளுக்கு என்ன, நம்ம வந்திருக்கிறது மீட்டிங்காண்டி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதே கேட்காம அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு. நீங்கள் இவன்கிட்ட போய் சொல்லலான்னு வந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அதுக்கப்புறமா ஜிமினும் நீங்களும் மறுபடியும் உங்கள் ஹோட்டலுக்கே வந்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேணும் நம்ம போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமின் வயன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா? அப்போ ஜிமின் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. என்ன சார் இது அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரெஸ்ஸு பார்ட்டிக்கு போட்டு போகிறதுக்கு. என்ன நீங்கள் வாங்கினீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஆசையா. ஜிமின் இல்லை நான் வாங்கலை, அவரே தான் அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியே அப்படியே வாடிடுது. என்ன அவன் கொடுத்து அனுப்புனானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆனாலும் சரின்ட்டு வாங்குறீங்க. சரி ஷார்ப் 9 o'clock நீ ரெடியாகிரு, நம்ம 2 பேர் போகிறோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் கன்ஃபார்மாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வயன் சரி சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு
அவங்க பாக்ஸை பக்கத்தில் பெட்டில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன இவன் ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துட்டுருக்கான் ஜிமின், நம்ம சொல்கிறது ஏன் கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்போ சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஃபுல்லு மாடர்னாக, மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ரிவீலிங்காக தெரியுது. உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாம் ரிவீலிங்காக தெரியுது, உங்கள் ஹிப்ஸு கொஞ்சம் ரிவீலு, கீழே ஃபுல்லு தைஸ்லேருந்து கீழே வரையும் ஃபுல்லு ரிவலாக தெரியுது. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன இது, என்ன ட்ரெஸ்ஸு கேவலமாக இருக்குது, இது என்ன பார்ட்டி வேறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை அதுக்குள்ளேயே போட்டுட்டு ஜிமின் கிட்டே எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த பாக்ஸோட. ஜிமின் என்ன வையன் அப்படின்னு கேட்குறாரு. சார் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உன்னால் போட முடியாது, போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் நான் இதெல்லாம் போட முடியாது. சொல்கிறத கேளு வையன், இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகே ஆகணும், இல்லைன்னா எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா நம்ம பிஸ்னஸ்க்கு, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சார் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கலான்னு போகிறீங்க. ஜிம் இங்கே பாரு, அது எப்படி இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், நீ போட்டு வர புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் இவன் என்ன கொஞ்சம் கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோபமாகுது ஜிமின் மேலே. சரின்ட்டு வேறு வழி இல்லை, அதனால நீங்கள் மறுபடியும் உங்கள் ரூம்க்கே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. யார் அப்படின்னு பார்க்குறீங்க. யாரும் இல்லை, லாரா தான். லாரா கால் பண்ணுறா, எடுத்துகிட்டு லாரா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்னடியாச்சு, போய் சேர்ந்துட்டிங்களா, என்ன மீட்டிங் நடந்துச்சா, நல்லா போச்சா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கா. எல்லாம் நல்லா தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் மேட்ரும் எடுக்கிறீங்களா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாடி இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சு, நீங்கள் இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை ஒரு பிக் எடுத்து அவளுக்கு அனுப்புறீங்களா. அவளும் பார்த்துட்டு என்னடி இது ட்ரெஸ்ஸு கேவலமாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. ஆமாம் லாரா இது எப்படி நான் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. லாரா ஜிமின் சாருக்கு தெரியுமா இது அப்படின்னு கேட்குறா. நான் சொன்னேன், அவர் சொல்ல வரதே கேட்க மாட்டுறாருடி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு வாட்டி நீ ட்ரை பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணி பார்க்காமையா சொல்லிகிட்ருக்கேன், அவன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. என்னாடி போகிற போக்கில் ஜிமின் சார் அவன் இவன் சொல்லிட்ட அப்படின்னு இவ கேட்குறா லாரா. நீங்கள் பின்ன என்ன, அவன் சொல்கிற வார்த்தையே புரிஞ்சுக்க மாட்டான், அவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டபடி திட்டிருக்கீங்க ஜிமினை. அப்போ டோர் நாக் ஆகுது. இருடி ஒரு நிமிஷம், யாரோ ஒரு கிறுக்கங்க அங்கே டோர்னு வேறு நாக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணுறீங்க. லாரா கிட்ட கால் பேசிட்டே பார்த்தா ஜிமின் தான். பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை அப்படியே வைக்கிறீங்க. லாரா ஹலோ வையன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. நீங்கள் இருடி ஒன்ட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை யாரோ ஒரு கிறுக்கன்னு சொன்னியே, நான் தான் அந்த கிறுக்கனா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஐயோ சார் அது உங்களும் சொல்லலை, நான் வேறு யாரோன்னு நினச்சி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் ஏதோ ஒன்று சரிவா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறீங்க. அதான் மீட்டிங்கெல்லாம் எனக்கு இருக்குல்ல, கொஞ்சம் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா, ஃபைல்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க மற்ற மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு. அவர் அதெல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் அங்கே கொரியனில் வச்சுட்டு வந்திருப்பாரு இல்லை, அந்த மீட்டிங்ஸ் தான். ஸோ அதெல்லாம் ஆன்லைன்லேயே எல்லாம் டீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ சூன் வந்துடும். ஓகே பாய்.